ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கார் ஃபியூஷன் தமிழ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் ஹைவேஸில் எப்படி ஓட்டுறதுன்னு. நம்ம மார்னிங்கில் போட்டிருந்தேன். ஸோ இப்போது அதே மாதிரி ஹைவேஸில் நைட்டு எப்படி ஓட்டுறது, ஸோ அதை நான் வீடியோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நைட்டு ஓட்டும் போது காரோட ஏர் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஏர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைட்லாம் எரியுதா, சிக்னல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சைடு மிரர் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபுல்லாகவே இருட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம ஓட்டும் போது ஆப்போசிட்டில் வர்றவங்க வந்து லைட்டு அந்த பீம் அது நம்ம மூஞ்சில் அடிக்கும். ஸோ அப்போ ஓட்டும் போது நம்ம ஒரு 80 ஸ்பீடில் போய்ட்டு இருப்போம், டக்குன்னு கொஞ்சம் காரு ட்ராக் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டு ஓட்டும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எப்படி ஓட்டுறது சொல்லித்தரேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வண்டி நைட்டு ஓட்டும்போது லெஃப்ட் ரைட் மாறி மாதிரி தான் போகணும், ஒரே பக்கம் போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் ரைட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஆடு மாடு குறுக்கில் வரலாம் ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மாற்றி மாற்றி போயிட்டு வாங்க. இதில் வந்து நைட்டு வந்து என்னென்னா அதிகமாக பஸ்ஸஸ் அதிகமாக வரும், லாரி அதிகமாக வரும். ஸோ அதிகம் ஓவர் ஸ்பீட் போவாங்க. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். முடிஞ்சளவு நைட் ட்ரைவை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் பெஸ்ட். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டில் ஏறும்போது இண்டிகேட் போட்டுக்கோங்க. இண்டிகேட் போட்டு ரைட்டில் தான் வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஏறிக்கோங்க. ஸோ ரைட்டில் ஏறியாச்சு. நான் ரொம்ப ஏறல, ஏன்னா பின்னாடி கார் வருது, நல்லா பார்த்து பொறுமையாக தான் ஏறணும். நம்ம பகலில் வந்து நம்ம பின்னாடி வர்ற வண்டி எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு கால்குலேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் நைட்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவங்க பின்னாடி வர்றது ஹெட்லைட் போட்டு வருவாங்க. அந்த ஹெட்லைட் வந்து நம்ம அந்த விசிபிள் தெரியாது, அவங்க எங்கே வர்றாங்க எவ்வளோ தூரம் வர்றாங்கன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஓட்டணும் நைட்டுக்கு மட்டும். நீங்கள் அடிக்கடி வந்து லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்து ஹை பீம் போட்டு ஆஃப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ரோட்டில் வந்து எதாவது பள்ளம் இருக்கா, தண்ணி இருக்கா, இல்லை விசிபிள் அதிகமாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நைட் ட்ரைவ் ரொம்ப முக்கியம். முடிஞ்சளவு நைட் ட்ரைவ் வந்து நீங்கள் மார்னிங் ஹைவேஸில் வந்து ஒரு 120 போகிறீங்க அப்படின்னா 100-120 போகிறீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 80 போங்க, அதான் சேஃப் ட்ரைவ். ஸோ நான் சொன்னேன்ல மார்னிங் வந்து ஒரே பக்கம் போங்க அப்படின்னு, நைட்டு வந்து முடிஞ்சளவு மாறி மாறி போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இந்த 2 ரோடுக்கு நடுவில் வந்து செடி ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? அந்த செடி வைக்கிறதுனால வந்து ஆப்போசிட்டில் வர லைட்டு வந்து அந்த செடியில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து கண்ணு பூசாது. ஆக்சுவலி அதான் காரணம், உண்மையான காரணம். ஸோ நைட்டு நல்லா விசிபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹைவேஸில் ஒரு ட்ரக்கு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நிப்பாட்டவே கூடாது, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அதை கவனிக்காமல் வந்து இடிச்சிருவாங்க. ஸோ அடிக்கடி எல்லா நேரம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, வண்டி இண்டி வரதான் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போகிறவங்களும் கரெக்டாக லைனில் போகிறாங்களா, திடீர்னு யாராவது இந்த பக்கம் அந்த பக்கம் ட்ராக் மாறுறாங்களா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நைட்டு வந்து பைக்ஸ் அதிகமாக போகுது. ஸோ நான் இப்படி மாறும்போது இண்டிகேட்லாம் போட்டுக்கோங்க ப்ராப்பராக. இங்கே பாருங்கள், வண்டி ஒன்று ஹைவேஸில் பஞ்சராகி நிற்கிது. ஸோ இந்த மாதிரி நிற்கும் போதெல்லாம் ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வந்து சப்போஸ் இடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா லைட்டு ஒன்றுமே இல்லை, பின்னாடி பேக் எதுவுமே எரியலை. ஏன்னா இந்த இடம் வந்து பளிச்சுன்றதுனால லாரி தெரியுது. இன்கேஸ் நடை இருந்தால் லாரி பின்னாடி எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்குது. அந்த பல்பு மிஞ்சி போனால் 100 ரூபா 50 ரூபா தான் வரும் பல்ப். அது மாற்றி ஓட்டுற என்ன கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் நைட் டிரைவிங்கில். ஸோ நைட் டிரைவிங்கில் நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது என்னென்ன வியூஸ் எல்லாம் தெரியுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் போகிற ஸ்பீடும் அங்கே இருக்கிற வண்டி கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்கேஸ் நான் வண்டி பழுத்தி ஓட்டுறேன் 80 ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா திடீர்னு அவங்க பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மாறி போங்க. ஸோ இந்த ஹைவேஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறைய லைட்ஸ் இருக்குது, விசிபிளாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் வந்து இப்போது அவுட்டர் ரிங்கு சென்னை டு திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் போகும்போது அந்த ரோட்டெலாம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி ஹைவேஸில் போகணும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒயிட்டும் அந்த ஒயிட்டுக்கும் கரெக்டாக சென்டர்லேயே போங்க. ஸோ அந்த ஒயிட்டுக்கும் இந்த ஒயிட்டுக்கும் சென்டரில் போங்க, ரொம்ப ஒட்டி போகாதீங்க. நீங்கள் நல்லா உங்கள் ஹை வந்து நல்லா விஷுவல் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம்
ரோடுங்களாம் பார்க்க முடியுமோ அந்தளவு பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஹைவேஸில் ரோடு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். கால்குலேஷன் வச்சு தான் நீ வண்டி ஓட்ட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அங்கே ஒரு பஸ்ஸு போகுது, லாரி போகுது அப்படின்னா, ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகணும் நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 லாரி 3 கார் போகுது. ஸோ நான் இங்கே திங்க் பண்ணிக்கிட்டேன் இவ்வளோ ஸ்பீடை குறைச்சிக்கணும்னு சொல்லி. அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நான் போக போகிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் கஷ்டம். இந்த லாரியை பார்த்தீங்களா, அவர் ரொம்ப எட்ஜில் போகிறாரு. அந்த மாதிரி போகவே கூடாது எட்ஜில். அதே மாதிரி நம்ம வண்டியை நம்ம வந்து இங்கே லாரி போகுது லெஃப்ட் எடுக்க போகிறோம்னா இவ்வளோ கிட்ட போய் நம்ம வண்டியை நிப்பாட்டக்கூடாது. கொஞ்சம் தள்ளி வரணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணால் கஷ்டம். அந்த லாரி ஓட்டுறதே சரி கிடையாது. ஏன்னா அவர் 2-3 வாட்டி வந்து கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். ஸோ 2 லாரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த லாரி முந்து போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம வண்டி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சான்னு பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுனா, சைடு மிரர் தான் நீங்கள் பார்க்கணும். இந்த பாருங்கள், அவர் எப்படி ஓட்டுறாரு பார்த்தீங்களா, ரொம்ப ரிஸ்கியாக ஓட்டுறாரு. ஸோ 2 லாரி நடுவில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த லாரிக்காரங்க ஒன்னோட போட்டி போட்டு ஓட்டுறதுனால இந்த பிரச்சனை வருது. அதே இடத்துல பின்னாடி எத்தனை வண்டி வருது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். டக்குன்னு லெஃப்ட் எடுத்துக்கூடாது. லெஃப்ட் எடுத்தால் வண்டி வந்துட்டு நிறைய வண்டி ஹைவேஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக சிக்னல் போட்டு தான் லெஃப்ட் எடுக்கணும். செக் பண்ணிட்டு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு பைக் நடுவில் காருங்க பக்கத்தில் லாரி, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா லாரி போகிறாங்கன்னா நம்ம ரைட் எடுத்துக்கலாம். ரைட் எடுக்கும்போது சிக்னல் போட்டுக்கோங்க. ப்ளஸ் வண்டி ஃபுல்லாக வெளியே வந்துருச்சான்னு பாருங்கள். பின்னாடி டிக்கியில் வெளியே வந்துச்சா பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம ரைட்டில் மாறும், ட்ராக் மோடில் மாறக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே லாரி தான் முந்திட்டோம், டக்குன்னு லெஃப்ட் எடுத்து நம்ம கார் பின்னாடி வந்து கிராஸ் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து கார் ஓட்டும் போது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டிஃபிகல்ட் வந்தாலும் அதை பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். நீங்கள் அதில் பயந்துட்டீங்க, படப்படப்பு ஆகிடுச்சின்னா ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் கார் எங்கே வேணால் போகும். அதே மாதிரி நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பிரேக்கு வண்டி திடீர்னு குறுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் பிரேக் அடிக்கணும்னா பொறுமையாக நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வண்டி நிப்பாட்டிடலாம். நீங்கள் பதட்டம் ஆகிட்டிங்கன்னா அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அது பிரச்சனையாகும். அந்த லாரி பாருங்கள், டக்குன்னு அவர் ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் போகிறாரு. அது மாதிரி போகவே கூடாது. ஒரு சிக்னல், ப்ராப்பர் சிக்னல் இல்லாமல் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் ரோட்டில் வந்து நிறைய பேர் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவர் மாறி மாறி ஓட்டுறா பாருங்கள். பாதி இங்கே இருக்குது, பாதி அங்கே இருக்குது அந்த வேலை. ஸோ இவர் இப்படியும் போக மாட்டேங்காரு, அப்படியும் போக மாட்டேங்காரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும் நைட் டைமத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லாரியை முந்திட்டோம். முந்தும்போது ப்ராப்பராக சிக்னல்லாம் போட்டு முந்துங்க. நம்ம சிக்னல்லாம் போடுறதே கிடையாது. முடிஞ்சளவு நைட் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த கார் பார்த்தீங்களா, அவர் நடுவுலையும் போல அந்த பைக்கு பேலையும் போல மாறி மாறி போகிறாரு. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால இவர் மட்டும் இல்லாமல் நான் பின்னாடி நம்மளுக்கும் இம்பேக்ட் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் நைட் ரைடு பொறுத்த வரையும் 80 to 100 போங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃபு. மார்னிங் போகும்போது 100 or 110 அந்த மாதிரி போங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் யாரும் லாரி ஏறி போச்சுன்னா அங்கே தார்பாய் கட்டியிருக்காங்க, ப்ராப்பராக கட்டிங்கன்னா செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா திடீர்னு அதுலேருந்து எது வேணால் வரலாம், கிளாஸில் உடையலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஒரு கார் முந்துது, நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம். ஸோ அதை வழி விட்டுறணும். அவரும் முந்துறோம், நம்ம முந்துறோம்னா பிரச்சனையாகும். ஏன்னா வண்டி இங்கே போயிட்டணும். ஸோ ஒருத்தர் முந்த வர்றாங்கன்னா ஒருத்தர் அதை வந்து இன்னொருத்தர் வந்து ஸ்பீடை ஸ்லோ பண்ணிடணும், அவரை முந்த விட்டுறணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன முந்த நான் என்ன முந்துறதா அப்படி ரேஸ் கூப்பிடுவாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ ரொம்ப சேஃப் டிரைவர் நைட் டிரைவ் ஓட்டுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டக்கு டக்குன்னு கட் அடிக்காதீங்க. கட் அடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த வண்டி லைட்டாக முந்திட்டு நீ கட் அடிங்க. உடனே அந்த வண்டியை முந்தாமே கட் அடிப்பாங்க சில பேர். இங்கே பாருங்கள், இந்த வண்டி எங்கே போகுது பாருங்கள். சம்மந்தமே இல்லாமல் அந்த பைக் போகிற இடத்துல போகுது. இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஓட்டவே கூடாது வண்டியெல்லாம். பாருங்கள், அவர் இந்த பக்கம் எல்லாம் அங்கே ஓட்டுறாரு, நடுவில் கேப் வச்சுட்ருக்காரு.
ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா பின்னாடி நான் வரேன், எனக்கே ஓட்டுற கஷ்டமாக இருக்குது. நான் எப்படி போகிறது? ஸோ சாம்பிள் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் போக வேண்டியா இருக்குது. அவர் ஒன்று இதுலேயே போனோம், இல்லை ரைட்டில் அதில் போகணும். பின்னாடி வர்றவங்க பாருங்கள், இவரை பாருங்க, அவர் எங்கே போய் முந்தாங்க, முந்தவே கூடாது வண்டி. அந்த மாதிரி பைக்கு சென்டர் போய் முந்திட்டு இருக்காரு, காரை முந்திட்டு இருக்காரு. இவர் திருப்பி பாருங்களேன், நானும் போக மாட்டேன் நீயும் போக விட மாட்டேன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒன்று இவருக்கு ஓட்டத்துலனா ரைட்டு போயிடணும், ஃபுல்லாக ரைட்டில் போயிடணும். அவர் வயசான தாத்தா ஓட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஜ் பீப்புள் ஓட்டுறீங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்துடுங்க. நீங்கள் வாட்டில் பொறுமையாக உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ இது ஸ்லோ போகிறதுக்கான வே தாங்க இது. நடுவில் இருக்கிறது வந்து நான் காரை முந்திட்டு போகிறக்கு அந்த வே. ஸோ நீங்கள் அதில் போனோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்து நீங்கள் வாட்டில் ஓட்டலாம், பிரச்சனையே கிடையாது. அந்த இனோவா பார்த்தீங்களா, அவர் பைக்கு போகிற இடத்துல வந்து அந்த காரை முந்துடுன்னு சொல்லிட்டு பைக் போட்டுற போகிறார். அப்படி அந்த போது டூ வீலர் ஏதாவது குறும்பது என்ன வருது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஓட்டக்கூடாது வண்டி எப்போதுமே. நீங்கள் பண்ணுற கொஞ்சம் ஸ்பீடுனால அடுத்தவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் அடிபட்டு அதுக்கு அவங்க ஃபேமிலியே இழக்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ நைட் ரைடிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது என்னோட பெஸ்ட்டு, அதான் நான் சொல்லுவேன். இந்த லாரி பார்த்தீங்களா, இப்போ இந்த ரோடு வெளிச்சமாக்கிறதுனால அந்த ஒரு லைட் எனக்கு தெரியுது, அதாவது பின்னாடி டேஞ்சர் லைட் தெரியுது. இப்போது இந்த ரோடே எனக்கு சுத்தமாக வெளிச்சம் இல்லை, போஸ்ட் லைட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போ பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கண்டினியூட்டிவாக வண்டி ஓட்டாதீங்க. ஒரு 2 hours ஓட்டிட்டு கொஞ்சம் வண்டி எங்கேயா நிப்பாட்டிட்டு டீ காஃபி சம்திங் ஏதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு தேவையான சாப்பிடுங்க. கொஞ்சம் பாடியும் கொஞ்சம் லைட்டாக ஒரு வார்ம் அப் மாதிரி இப்படி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் எல்லா இடத்துலையும் போகணும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். தூக்கம் வருதுன்னா தயவு செஞ்சு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் தூங்கிட்டு போங்க. பிரச்சனையே தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் தூக்கத்தில் ஓட்டிட்டு ஏதாவது இஷ்யூ ஆனால் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். அதெல்லாம் நான் சொல்கிறேன் வண்டி ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று பண்ணுவாங்க, தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி கூட போடாமல் எல்லா நாள் கதவை ஏற்றி தூங்கிடுவாங்க. அப்படி தூங்காதீங்க, மூச்சு முட்டும். ஸோ ஏசி போட்டும் தூங்கக்கூடாது, கதவை திறந்துச்சு தான் தூங்கணும். கதவைனா விண்டோவை ஸோ திறந்து வச்சு தூங்குங்க, அதுதான் சேஃபு. ஏன்னா மூச்சு முட்டும். நிறைய பேர் அதில் உயிர் வந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டை இறக்கி தூங்குங்க. அது மாதிரி எங்கே தூங்குறது தெரில ஹைவேஸ்லாம் நினைக்கிறீங்கன்னா எதாவது நியர்பை பெட்ரோல் பங்க் வந்துன்னா அந்த பெட்ரோல் பங்கில் ஓரமாக நிப்பாட்டிட்டு தூங்கலாம். வேறு எங்கேயும் தூங்காதீங்க, ஏன்னா சேஃப்டி கிடையாது, ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் உண்மையிலே பாராட்டலைங்க கவர்மெண்ட்டை. இப்போ கொஞ்சம் ஹைவேஸில் கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்ன ரீசன்னா அங்கங்கே இந்த வந்து எல்லோ மாதிரி தெரியுது, லைட் தெரியுது, டேஞ்சர் லைட் தெரியுது வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சேஃப்டியாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ வர கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீடு போனால் ஒரு பீப் அடிக்கும், 100 கண்டினியூட்டிவாக போகிறீங்கன்னா டபுள் பீப் அடிக்கும். அது உண்மையிலே அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ரீசன்னா நம்ம தூக்கத்தில் ஓடும்போது டக்குனு பீப் அடிக்கும்போது சவுண்டு உங்களுக்கு இதாகும். சில பேர் என்ன பண்ணுறோம், அதை சென்சார் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுறாங்க. இதாங்க என்னோட விஷன். நான் இங்கேருந்து என்னோட பார்வை எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து கால்குலேஷன் பண்ணிட்டேன். என்னென்னா வண்டி எவ்வளோ கிலோமீட்டரில் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஜஸ்ட்டு நானே மைண்டில் திங்க் பண்ணிட்டேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே என்னோடய ஸ்பீடு நான் கொடுத்துட்ருக்கேன். வண்டி அதோட ஸ்பீட் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, கால்குலேஷன் மிஸ் ஆச்சுனாலும் டோட்டலாகவே இஷ்யூ ஆகும். முடிஞ்சளவு ஹைவேஸில் வந்து லெஃப்ட் சைடு போகாதீங்க. ஏன்னா 2 வீலர் போவாங்க, இல்லை ஏதாவது வண்டி ஓரமாக நிப்பாட்டி வச்சு வண்டி பிரேக்கு இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வண்டி ஓவர் ஹீட் இஷ்யூ இருக்கலாம், இல்லை டயர் பஞ்சர் இருக்கிற மாதிரி இஷ்யூஸ் இருக்கும், அவ்வளோ வண்டி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் சைடு போகாதீங்க, பிரச்சனையாகிடும். பாருங்கள் இவங்க எவ்வளோ ஸ்பீடில் வர்றாங்கன்னு. ஸோ நம்ம பின்னாடியே பார்த்துடணும். பின்னாடி மீன்ஸ் சைடு மரவே பார்த்துடணும். அவங்க பின்னாடி எந்த வண்டி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்பீடு வராங்கன்னு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ வண்டி ஓட்டிக்கோங்க.
பாருங்கள் இப்போ ரோடு வந்து ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு, லைட்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைமில் ஒரு லாரி வந்து பின்னாடி பிரேக் லைட்லாம் போனால் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? சுத்தமாக தெரியாது.